தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சிறந்த 10 அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் காட்டப்படுற ஒரு அப்ளிகேஷனோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்முடைய வரிசையில் 10ஆவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்முடைய ஃபோட்டோவில் இருக்கிற தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். கீழே ஆப்ஜெக்ட் ரிமூவல் அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுமோ அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு கீழே கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையில்லையோ அதை உங்களுடைய ஃபோட்டோவிலேருந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். 9வது இடத்துல இருக்கிறது GOM Saver. இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய மொபைலில் இருக்கிற வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோவை ஈஸியாக நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய மொபைலில் நீங்கள் அதிகப்படியான ஸ்டோரேஜை சேவ் பண்ண முடியும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஃபைலை இது டெலிட் பண்ணிவிடும். ஸோ ஒரிஜினல் ஃபைலில் இருக்கிற குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். ஸோ வெளியில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வழியே இல்லை, எனக்கு மொபைலில் மட்டும் தான் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை உங்களுடைய கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். நார்மலான குவாலிட்டியில் இருந்தால் போதும், ஆனால் எனக்கு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் சேவ் பண்ணணுங்கிறவங்க இந்த அப்ளிகேஷனை தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். 8வது பார்க்க போகிற அப்ளிகேஷன் கூகுள் ரிப்ளை. இந்த ஆப் மூலமாக நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ்களுக்கு ஆட்டோமேட்டடாக ரிப்ளை பண்ணுற மாதிரி செட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுடைய கேலண்டரில் இருக்கிற ஷெடியூலை எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுற மாதிரியும் செட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும் போதோ இல்லை காரில் போயிட்டு இருக்கும் போதோ மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கு பைக்கில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்ளை கூட இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம அனுப்ப முடியும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவில் டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் இந்த அப்ளிகேஷனோட APK லிங்க் கீழே தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 7வது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் 4K Wallpapers. இந்த ஆப் மூலமாக நம்முடைய மொபைலுக்கு தேவையான வால்பேப்பர்ஸை 4K ரெசல்யூஷன் வரைக்கும் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேட்டகரைஸாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு தேவையான கேட்டகரியில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி இதில் கொடுத்துருக்க வால்பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவும் ரொம்பவும் நமக்கு பிடித்த மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்கிற டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்கு டவுன்லோட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன்லேருந்து டேரெக்டாகவும் உங்களுடைய வால்பேப்பரை செட் பண்ணிக்கவும் முடியும். 6வது இடத்துல இருக்கிறது GIF Maker. இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய வீடியோ இல்லைனா உங்களுடைய ஃபோட்டோஸிலிருந்தே GIF ஃபைலை நீங்கள் உருவாக்க முடியும். அதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு அப்ளிகேஷன்லையோ நீங்கள் ஷேர் பண்ணவும் முடியும். 5வது இடத்துல இருக்கிறது Taskful. நாம் பார்க்க வேண்டிய வேலைகளை இந்த அப்ளிகேஷனில் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு ஊருக்கோ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம், அந்த ட்ராவல் பண்ணுறதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதற்கு கீழே சப் டாஸ்க் அப்படின்னு க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் அங்கே அந்த ஊரில் பார்க்க வேண்டிய வேலைகளை நீங்கள் சப் டாஸ்க் மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். சப் டாஸ்க் ஒன்று நீங்கள் முடிக்கும் பொழுதும் அது கம்ப்ளீட் சப் டாஸ்க் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்த வேலையில் நீங்கள் எத்தனை % முடிச்சிருக்கீங்க, இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் முடிக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளேல வந்துகிட்டே இருக்கும். மேலே சைடில் இருக்கிற அந்த 3 டேப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் கேட்டகரிஸ்க்குள்ள செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் உள்ள மற்ற நிறைய ஃபீச்சர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் இன்னும் ஏராளமான ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. 4வது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் டிவைஸ் இன்ஃபோ. இந்த ஆப் மூலமாக நம்முடைய டிவைஸ் பற்றியான எல்லா விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்முடைய டிவைஸ் பற்றியான மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ், அதில் OS, என்னென்ன சென்சார் இருக்குது, அதில் என்ன ப்ராசஸர் இருக்குது, அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, பேட்டரியோட இது, நெட்வொர்க்கோட இது, சிம் என்ன, கேமரா, ஸ்டோரேஜ், ப்ளூடூத் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. உங்களுடைய டிவைஸ் பற்றியான முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்மளோட சூப்பர் 10 அப்ளிகேஷன் வரிசையில் 3வது இடத்துல இருக்கிறது வாய்ஸ் எஃபெக்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்முடைய வாய்ஸை வேறு வேறு விதங்களில் மாற்றி அமைக்க முடியும். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். யாரே செட்டிங்கா இந்த மாதிரி மாற்றி அமைச்ச வாய்ஸை உங்களுடைய மொபைலில் நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணிக்கலாம். 2வது இடத்துல இருக்கிற அப்ளிகேஷன் MyScript Calculator. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்முடைய கணக்கீடுகளுக்கு மிக எளிதாக விடையை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு பதில் தெரிய வேண்டிய கணக்குகளை நீங்கள் கையால் எழுதினா போதும், அதுவே அந்த கையால் எழுதினதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதற்கு உங்களுக்கு ஆன்சரை தந்துடும். நார்மல் கால்குலேட்டரை விட ரொம்பவும் ஈஸியான ஒரு அப்ளிகேஷன். நம்முடைய சூப்பர் 10 ஆப்ஸில் முதல் இடத்துல இருக்கிறது கூகுள் நிறுவனத்தோட மோஷன் ஸ்டில்ஸ் அப்ளிகேஷன். இந்த ஆப் மூலமாக நம்ம மோஷன் ஸ்டில்ஸ் எடுக்க முடியும்.
நீங்கள் எடுத்த அந்த ஸ்டில்லை வந்து GIF ஃபார்மெட்லேயோ இல்லைனா வீடியோ ஃபார்மெட்லேயோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் AR மோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம எடுக்கிற வீடியோ இல்லைனா ஃபோட்டோஸில் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். நம்ம இன்சர்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து லைவாக இருக்கும், அதாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஃபார்மேட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த சூப்பர் 10 ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.